சரிதாவை எங்க காணோம்? அவளா பிரகவியை கூப்பிட போனா. ஏன்டி பிரகவி ஒரு மாதிரியாவே இருக்கா? இங்க வந்து நம்ம பேசுவோம்னு தெரியும்ல, ஆனா அவ வராம ரூம்லயே உட்காந்துட்டு இருந்தா. ஏன் நீ சொல்லுட்டி மஞ்சு, என்னாச்சு? நான்லாம் யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன், யாரை பத்தி எனக்கு தெரியாது டி. இல்ல கவிதா, எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. இப்ப அவ வருவா, அவட்ட நீயே கேளு. வாட்டி, நீ மட்டும் தனியா ரூம்ல உட்காந்து என்ன பண்றவா? எங்களோட வந்து ஜாலியா பேசிட்டு இருப்போம் டி. எனக்கு தனியா இருக்கதாண்டி பிடிக்குது. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத டி. வா இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்க இருக்கோம். ஆமாட்டி பிரகவி, நம்மளுக்கெல்லாம் அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. யார்கிட்டையுமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம இங்கே ஒன்றுக்குள்ளே ஒன்றா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சொல்லிக்கிறேன்னு. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்துட்டு எங்கள் கிளாஸில் ரகுன்னு ஒரு பையன். ஆமாட்டி, உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்மளோட அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் வேற ஊர்ல இருக்காங்க. அவங்கள நினைச்சிட்டு தான் நம்ம இருப்போம், நம்மளை நினைச்சிட்டு தான் அவங்களும் இருப்பாங்க. அதனால எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு. ஏன்னா நம்ம இங்கே தான் ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்ம தான் இருக்கோம். அதனால ஷேர் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்லது கெட்டது சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம் டி. ப்ளீஸ் டி. சரி, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். அப்பாடா, இப்போவாச்சும் சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லு. அந்த ரகு என்னை பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு என் பின்னாலேயே வரான். நான் என்ன பதில் சொல்லணும், நீங்களே சொல்லுங்கள். அப்படியா? காலேஜ் சேர்ந்த ஒரு மாதத்தில் உனக்கு லவ் ப்ரப்போசல் வந்துருச்சா? என்னால் நம்பவே முடியல டி. ஓ மனசில் அவனை பற்றி என்ன இருக்குது நீயே சொல்லு. நான் அந்த ஒரு மாதத்தில் பழகின வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாக தான் தர்றான். எனக்கும் பிடிச்சிருக்கு. பட் லவ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு என் மனசு சொல்லுது டி. பிரகவி, அவனை பொறுத்தா நல்லவன் மாதிரி தான் தெரியுது. நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே நல்லா தாண்டி பேசுறாங்க பழகுறாங்க. ஒருத்தவங்க பேசுறாங்க பழகுறாங்க வச்சுலாம் நம்ம நல்லவன் நான் கெட்டவன் வந்து முடிவு எடுத்துட முடியாது டி. அப்பப்பா, சரிதாக்குள்ள எவ்வளோ அறிவு. சும்மா இருங்க டி. நீ சொல்கிறதும் உண்மைதான். ஆனால் என்னை கொஞ்ச நாள் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அவனை லவ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்னடி சொல்கிறீங்க? ஓகே டி, குட், நல்ல ஐடியா தான். ஆனால் இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட பர்சனல். இதில் வந்து நாங்கள் வந்து முடிவு சொல்ல முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம், அவ்வளோதான் டி. எனக்கு இது போதும் டி. அப்புறம் என்ன பிரகவி நார்மல் ஆயிட்டா? நார்மலாக எல்லாரும் பேசலாம். தேங்க்யூ டி சரிதா. ரொம்ப என் மன குழப்பத்தில் இருந்தேன். நீ வந்து எல்லாத்தையும் பேச வச்சு என்னைய என் மனசை இப்போ நிம்மதியாக்கிட்டடி. ரொம்ப தேங்க்யூ டி. சரி டி, விடி. நம்ம மனசுலேயே வச்சுக்காம பேசி முடிச்சிட்டோம்னா எல்லாம் நார்மலாக ஆயிரும். அடியே சாப்பாட்டுறாமா, ஓமா உனக்குள்ள இவ்வளோ ஒரு இதா? எனக்கே இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு டி. ஆமாட்டி, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு. சரி சரி, என்னை புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நீனே பேசி நல்ல முடிவாக யோசித்து எங்கிட்ட சொல்லு. அதுவே எங்களுக்குலாம் சம்மதம், சரியா? மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காது. சரி டி, இனிமேல் நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன், உங்க கூட நார்மலாக இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவாட்டி? என்ன ஐடியா? எவ்வளோ நாள் அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்குது, போர் அடிக்குது. எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? வெளியே வா. ஹாஸ்டல் வார்டனு இல்லை காலேஜில் ப்ரொஃபஸருங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. தெரியாம போவோம்ட்டு, காலேஜ் முடிஞ்ச உடனே போயிடுவோம், முடியறதுக்கு முன்னாடியே போயிடுவோம். போயிட்டு அப்படியே காலேஜ் பாதி டைம்லயே அப்புறம் ஹாஸ்டல் பாதி டைம்லயே போய் சேர்ந்துருவோம் ஹாஸ்டல்ல. என்னட்டி குழப்புற? இப்ப காலேஜ் நமக்கு 4 மணிக்கு விடுவாங்களா, நம்ம என்ன பண்றோம் 3:30க்கு கிளம்பிடுறோம். 3:30க்கு கிளம்புனா ஒரு 4:30 5 மணி இருந்து நம்ம பீச்சுக்கு போலாம்னு இருக்கு. சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்துருவோம். கேட்டா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க, வெல்கம் டே பத்தி பேசினாங்க, அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறோம் டி. ஏண்டி உனக்கு திடீர்னு இந்த யோசனை? ஆமாட்டி, எவ்வளோ நாள் அந்த ரூமு ஹாஸ்டலு காலேஜ்னே இருக்கிறது போர் அடிக்குது, கடுப்பாக வருது. அப்போ எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு இந்த ஐடியா நல்லதுன்னு தோணுது. சரிடா, சரியில்லை சரிதா, சும்மா இருட்டி.
நான் சொல்றதை கேளுங்க. அது மாதிரி நாளைக்கு போலாம். அப்பதான் பிரகவியும் கொஞ்சம் நார்மலா ஆகுவா. பிரகவிலாம் நார்மல் ஆயிட்டா பேசாம கம்முன்னு கிடங்க. நாளைக்கு போவோம்னா போவோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. பீச்ல போய் சூப்பரா சுத்தி பார்க்கலாம் டி. போவோம் டி, அவளே இவ்வளோ சொல்கிறல்ல, போவோம் டி. எல்லாரும் இதுக்கு மேலே என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன ஒரு சின்ன தப்பு தானே. என்னடி சொல்கிறீங்க? சரி, எனக்கும் தோணுது போகலாம். அப்போ எல்லாரும் ஒரே முடிவாத்தே இருக்கீங்க. அப்போ நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு போகிறோம். சூப்பர். ஏய் கத்தாதீங்க டி, வார்டன் வர போகிறாங்க நாய்களா. சரி சரி, அப்படின்னா சீக்கிரம் படித்து தூங்குங்க. பாய் பாய், குட் நைட்.